அதிமுக ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே அவங்க ஒரு எதிர்க்கட்சியாகவே செயல்படலை. தமிழ்நாட்டின் மக்கள் நலன்களை பேசக்கூடிய ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக தொடர்ச்சியாக செயல்படலை. ஏன்னா இனிமேல் இழக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த அந்தஸ்தை இழப்பதற்கு புதிதாக ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் எல்லாரும் ஏறக்குறைய விஜய் உட்பட எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பாரதிய ஜனதாவின் அரசியல் நோக்கங்களை செயல்படுத்தக்கூடிய, நேரடியாகவோ மறைமுகமாகவோ விரும்பியோ விரும்பாமலோ அவர்களுடன் கூட்டு வைத்து கொண்டோ கூட்டு வைக்காமலோ அவர்களுடைய கைப்பாவைகளா செயல்படுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன் என்று கேட்டால், பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்னு. இந்த ஊர்ல சில குற்றச்சம்பவங்கள் நடக்கு, சமூகம்னு இருந்தா சில குற்ற சம்பவங்கள் நடக்கும். குற்ற சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம், காவல்துறை இதெல்லாம் இருக்கு. மணிப்பூர்ல பாருங்க, ஓராண்டுகளா சட்டம் அங்க தொடர்ச்சியா கலவரங்கள் நடந்தது. 2 இனங்களுக்கு இடையில மோதல். ஒரு இனத்திற்கு முதலமைச்சர் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரே ஆயுதத்தை கொடுத்து போய் அவனை கொல்லுன்னு அனுப்பி வைக்கிறாரு.